ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்னத்திற்கான இந்த பலன்கள் 8 நாட்களுக்கான பலன். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை உள்ள 8 நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எந்தெந்த ராசியில் என்ன நட்சத்திரங்கள் வழியாக நமக்கு தினப்பலன்களை வழங்குகிறார்கள் என்று பார்ப்போம். இப்போ நமக்கு டிசம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீடான தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேது நமக்கு 4ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த வகையிலையும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பேச்சுவார்த்தை, கலகம், குழப்பம், உறவுகளால் ஒரு அதிருப்தியான மனநிலைகளில் ஏற்படக்கூடும். அதனால் இன்றைக்கி கான்டாக்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதிகமான இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க. உழைப்பில் ஈடுபடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம ரொட்டீனாக பார்க்குற வேலைக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ஏன்னா 8ல் சுக்கிரன் இருந்தாலும் கூட நமக்கு 8ஆம் இடம் என்பது உழைப்புக்கு பரிகாரம் ஆகிக்கும். அதனால் இன்றைக்கி ஒர்க் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். மாலையில் 4:41 மணிக்கு பூராட நட்சத்திரம் தொடங்குகிறது. சுக்கிரனுடைய நட்சத்திரமே தொடங்குகிறது. சுக்கிரன் 8ல் இருக்கார். சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால சூரியன் நமக்கு 6ஆம் வீட்லேயும் குரு 12ஆம் வீட்லேயும் இருக்கிறனால திடீரென்று ஏற்படக்கூடிய பிரயாணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்குது. இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட இதில் ஈடுபடுறவங்க இன்றைக்கி அதுக்குண்டான டேட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வழக்குக்கு உண்டான ஹியரிங் டேட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சில பேருக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு சிகிச்சைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு நல்ல விதமாக இன்றைக்கி வாய்ப்புகளை கொடுக்கு. கடன் அடைக்கிறதுக்காக சில பேர் இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த ஏற்கனவே ஒரு நிர்பந்தம் இருக்குது, அந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் ஒரு அந்யோன்யம் இருக்காது. அதை கொஞ்சம் இதாக பார்த்துக்கணும். ரொம்ப இன்வால்வ் ஆகி பேசாமல் கொஞ்சம் இன்றைக்கி நாளை கடத்திட்டு போயிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம் வேலை பார்க்குறதுனால இன்றைக்கி நன்மைகள் தொழில் சார்ந்து நல்லா இருக்கும், உறவுகள் சார்ந்து நல்லா இருக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். மறுநாள் டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:14 உத்திராட நட்சத்திரம் ஆரம்பிக்குது. உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருக்குது. மாலையில் ஆரம்பிக்கிறதுனால சூரியனுடைய பலன்களை இந்த மாலையில் நம்ம அனுபவிக்க போகிறோம். அப்போ சூரியன் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கார். புதனும் அங்கே கேட்ட நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சூரியன் புதன் சேர்க்கை பலனை கொடுக்குறாங்க. இப்போ இந்த சூரியன் குரு மாதிரி செயல்படும் போது நமக்கு இதுலேயும் 6-12 தான் வேலை செய்யுது. அப்போ 6ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம ரொட்டீனாக செய்கிற வேலை ரைட்டு. ஒரு சிலருக்கு புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். இப்போ சொந்த தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் டீல் பண்ணுறதுன்னு அர்த்தம். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு உண்டான ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை மருத்துவ சார்ந்த தொழில் நல்லா போகும். உணவு, உடை, மருந்து நல்லா தொழில் செயல்படும். கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டு இருக்கவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதிய பணிகளில் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உத்திராடம் 3-4 பாதங்கள் மகர ராசியில் முடிஞ்சு திருவோண நட்சத்திரம் வியாழக்கிழமை, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி 5:26 திருவோண நட்சத்திரம் தொடங்குது. மகர ராசிங்கிறது நம்மளுக்கு 8ஆம் வீடு இல்லையா? அதனால் மனோபயம், தேவையில்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல மறதி, இது சம்மந்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் வம்பு வழக்கு இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். நம்ம லக்னத்துக்கு 8ல் சந்திரன் இருக்கிறது. இப்போ நமக்கு 12ல் இருக்கிற குரு வேறு ரோகிணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். ஏன்னா வக்ரகதியில் அவர் குரு சார மாற்றம்னு நான் பதிவு போட்டிருக்கேன் இல்லையா? அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கனால அந்த செலவுகளுக்கும் வாய்ப்பை கொடுத்துரும். இன்றைக்கி 8ஆம் இடம் 12ஆம் இடம் வேலை செஞ்சாலே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஜனனஜாதத்தை கரெக்டாக நம்ம பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரங்களில் கணித்து வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு எந்த கிரகம் எந்த பாவத்தை இயக்குதுங்கிற வகையில் நம்ம பலனை பார்க்கலாம். டிசம்பர் 6ஆம் தேதி மாலை 5:17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ 8ல் சந்திரன் இருக்கிறாரு. ஆனால் செவ்வாய் கிரகம் நமக்கு 2ல் இருக்கார். இந்த ரெண்டும் பார்த்துக்குது. சந்திரனும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க.
ஆனால் இன்றைக்கி செவ்வாய் தான் பலனை கொடுக்குறாரு. செவ்வாய் வந்து சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால, சனி வந்து நமக்கு 9ல் இருக்கிறனால உறவுகளுக்கு நல்லா இருக்குது, பணம் சார்ந்த விஷயத்துக்கும் தொழிலுக்கும் நல்லா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்து வேலை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இடம் விட்டு இடம் போகிறது, பிறரை யாரையாவது போய் சந்திக்கிறது, இது மாதிரி நிகழ்வுகளுக்கு நல்லா இருக்குது. அதனால் உறவு சார்ந்த நிகழ்வுகளை இன்றைக்கி பிளான் பண்ணி செஞ்சுக்கோங்க. டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை வந்து அவிட்டம் 3-4 பாதங்கள் கும்பராசியில் இருக்குது. 9ஆம் இடத்துல சந்திரன், அது வந்து மாலை 4:50 வரைக்கும். இதே செவ்வாயினுடைய பலனை தான் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து இந்த டைமில் வந்து இந்த உழைப்பு சார்ந்து, மூளை உழைப்பு சார்ந்து நம்ம பயன்படுத்திக்கணும். மாலை 4:50க்கு சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டுருக்கார். அப்போ சனியும் சந்திரனும் செயற்கை பலனை கொடுக்குறாங்க. அப்போ சனி நின்ற நட்சத்திராதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ராகுனுடைய அமைப்பில் இருக்குது. ராகு நின்ற நட்சத்திராதிபதி சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும், சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் இருக்கும், தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் உருவாகும். மூத்த சகோதரம் நண்பர்கள் வழியில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுகளும் உண்டு. அதன் மூலமாக நம்ம கைப்பொருள் செலவாகிறது அல்லது ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும். வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். டிசம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:02 வரைக்கும் சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு சந்திரன் மாதிரியும் சுக்கிரன் மாதிரியும் செயல்படுறதுனால நமக்கு இன்றைக்கி 12-8 வேலை செய்யுது. அதனால் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. டிசம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2:55க்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. அப்போ இது வந்து சனியினுடைய நட்சத்திரம். சனி வந்து ராகுவோட பரிவர்த்தனை வாங்கியிருக்காரு. ராகு நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் சந்திரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நமக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கார், தொழில் ஸ்தானத்தில். அதனால் இன்றைக்கி தொழில் பலம், அங்கீகாரம், ஒரு ப்ரொமோஷன், வளர்ச்சிகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். நமக்கு வந்து வேலையிலையும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் இன்றைய நாள் வந்து பொருளாதாரத்துக்கு மேன்மை தருவதாக இருக்கும். டிசம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம், மதியம் 1:30 வரைக்கும். இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, புதன் வக்கரமாகிறார் 9ஆம் தேதி அன்னைக்கு. அவர் சனி நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸில் வந்துடுறார், அனுஷ நட்சத்திரத்துக்கு. அப்போ புதன் 6ஆம் இடத்துல சனி நட்சத்திரம், 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி நட்சத்திரம், 10ஆம் இடத்துல ராகு சனி நட்சத்திரம். இந்த 3 கிரகம் 2, 6, 10ன்னு செயல்படுறதுனால இது வந்து உழைப்பு சார்ந்து, பணவரவு சார்ந்து நம்ம வந்து ஈடுபடுறதை காட்டுது. பட் முதலீடு போட்டு ஈடுபடுறதுல வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. மூளை உழைப்பு சார்ந்த இது செய்யும்போது சாதகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, சனி நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 9ஆம் வீடு என்பது மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லது பண்ணும். கடைசி நாள் டிசம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30க்கு புதனுடைய ரேவதி நட்சத்திரம், 10ல் சந்திரன். புதன் மாதிரி செயல்படுது. புதன் நமக்கு சனி நட்சத்திரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ சனி நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறனால சில பேருக்கு வேலை மாற்றங்கள், அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, இது சார்ந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லக்னாதிபதி நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம உபநட்சத்திரம்னு பார்க்கும்போது 8-12 வராமல் இருந்தார்னா இன்றைக்கி வந்து புதன் வந்து தொழில் ஸ்தான அதிபதியாக இருந்தாருன்னா நமக்கு சிறப்புகள் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைமில் வந்து டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் வந்து வக்கரகதியில் வர்றார். பூச நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு, வக்கரகதி ஆகிறாரு 7ஆம் தேதி. அதே மாதிரி இப்போ நமக்கு குருவும் புதனும் வக்கரத்தில் இருக்காங்க, கூட செவ்வாயும் சேர்ந்துக்கிறார். அதே மாதிரி 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் செயற்கை பலனை தர்றாங்க. சூரியனும் கேட்ட நட்சத்திரம், புதனும் கேட்ட நட்சத்திரம், ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்தால் தான் சேர்க்கை பலன், அதையும் தர்றாங்க. அதையும் நாம் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு லக்னாதிபதி 3ஆம் அதிபதி சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலைக்கு சிறப்பு இருக்கும். அதே மாதிரி டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து புதன் வந்து வக்கரகதி ஆகிறாரு. அவர் அனுஷ 4ஆம் பாதத்துக்கு சனி நட்சத்திரத்துக்கு வர்றாரு. இந்த புதன், செவ்வாய், ராகு இதெல்லாம் நீர் ராசியான விருச்சிகம், மீனம், கடகத்தில் ஒரு பார்வை பார்த்துக்குது, திரிகோண பார்வைன்ட்டு. அதனால் இது 2, 6, 10 அமைகிறதுனால நமக்கு பணச்சேர்க்கைக்கும் தொழில் பலத்துக்கும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து வேலை மாற்றத்தை உண்டாக்கும். சனி வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறனால நமக்கு சனியினுடைய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது அது நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.